கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்ற வார்த்தையின் அடிப்படையில் வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம். தரியு ராஜாவின் காலத்திலே தானியேலை குற்றப்படுத்தும்படியாக அநேக முகாந்திரங்களை தேடினார்கள். அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடியினால் அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தானியேல் பிரதானியாய் இருந்த பொழுதும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தபடியினால் அவர் மேல் எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அதுபோல நாமும் வேலை ஸ்தலங்களிலும் மற்றும் படிக்கிற இடங்களிலும் நமது வீடுகளிலும் நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாகவும் உண்மையை பேசுகிறவர்களாகவும் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது தேவன் நம்மையும் தானியேலைப் போல உலக பிரகாரமான காரியங்களில் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். மேலும் தானியேலுக்கு ஜெபிக்கிற காரியத்திலும் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. 30 நாளளவும் ராஜாவை தவிர வேறு ஒரு தேவனையும் ஆராதிக்க கூடாது என்றும், ஆராதித்தால் சிங்க கெபியில் போடப்படுவார்கள் என்றும் ராஜா கடுமையான சட்டத்தை இயற்றினார். இவற்றையெல்லாம் தானியேல் அறிந்திருந்தும் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஜெபித்து வந்தார். ஜெபித்தால் சிங்ககெபியில் போடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் ஜெபத்தை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். அதனால் அவரை சிங்ககெபியில் போட்டார்கள். ஆனாலும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை காத்து கொண்டார். அவர் ஜெபத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தபடியினால் ராஜாவே தானியேலை தப்புவித்த தேவன் ஒருவரே தேவன் என்றும் அவரை இரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்றும் அறிக்கை பண்ணினார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தும் ஜெப வாழ்க்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருந்து வாழும்போது தேவன் நம்மையும் குற்றப்படுத்தினவர்கள் நடுவில் நம்முடைய தலையை உயர்த்துவார். ராஜாக்கள் அதிகாரிகள் கர்த்தர் தாமே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியாகவும் செய்வார். நம்முடைய காரியத்தையும் தேவன் ஜெயமாக மாற்றி தருவார் என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.